நண்பர்களுக்கு வணக்கம். பூக்களை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தோட்டத்தில் என்னதான் காய்கறி செடிகளை வச்சுருந்தாலுமே கூட இடையிடையே பூக்கள், அந்த பூச்செடிகளை வச்சுருக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். அதே சமயம் அந்த தோட்டத்துக்கு பூக்கள்னால உதவியாகவும் இருக்கும். அயல் மகரந்த சேர்க்கை தான் ஒரே வழி அப்படிங்கிற தாவரங்களில் இந்த மகரந்த சேர்க்கைக்கு பூக்கள் வண்டுகளை ஒரு மாதிரி ஈர்க்கிறதுக்கு உதவி செய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெள்ளை ரோஜாப்பூ. இந்த 2 வெள்ளை ரோஜாப்பூ இப்படி பூக்களை பார்த்துட்டு யாருக்காவது மனசு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? நம்ம தோட்டத்திலையும் இந்த மாதிரி பல்வேறு விதமான பூக்கள் பூத்து நமக்கு ரம்மியமாக மனசுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும், தோட்டத்துக்கு வேலை பார்த்தாக்க அந்த டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கும் பூச்செடிகளை வளர்க்குறது தேவையான ஒன்றாக தான் இருக்குது. அப்படி வளர்க்கக்கூடிய பூச்செடிகளுக்கு தகுந்த உரத்தை கொடுக்கணும். அப்போ தான் இந்த பூச்செடிகள் தொடர்ந்து நமக்கு பூக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக பூச்செடிகளுக்கான உரத்தை பார்த்தோன்னா அதில் நைட்ரஜன் குறைவாக இருக்கணும், அல்லது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபாஸ்பரஸை விட நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடாது. காரணம் நைட்ரஜன் அதிகமாக இருந்தால் இலைகள் தான் அதிகமாக வளரும், அந்த பூக்கள் வளர்வதை தடுக்கும். பாஸ்பரஸ் தான் பூக்கள் வளர்வதை ஊக்குவிக்கும். அப்போ பாஸ்பரஸோட அளவு தான் இந்த உரத்தில் அதிகமாக இருக்கணும். அப்படி ஒரு உரத்தை நாம் தயார் பண்ணணும். பாஸ்பரஸோடு சேர்த்து கூட பொட்டாசியம், அது தவிர மற்ற மினரல்ஸ், நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்ப அவசியம். அது என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரஜன், கால்சியம், சல்ஃபர், மெக்னீசியம், செலீனியம் போன்ற இந்த சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். பாஸ்பரஸ் பூக்களின் வளர்ச்சிக்கு அவசியம். பொட்டாசியம் செடிகளுடைய வேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ் அதாவது சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தாங்கி வளர்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் ஓரளவு போரும் பூக்குறம் பருவத்தில். இந்த இலைகள் எப்போவுமே பச்சையாக இருக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் உதவும். கால்சியம் செல்களின் சுவரை வலிமையாக்கும். சல்ஃபர் புரத உற்பத்திக்கு உபயோகமாகும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி காயில் விதைகள் தெரியுது பாருங்கள், அது மாதிரி பூக்கள் தானே காயாக மாறுது. புரத உற்பத்திக்கும் நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் சல்ஃபர் ரொம்ப முக்கியம். மெக்னீசியம் பச்சையம் குளோரோஃபில் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மெக்னீசியம் நொதிகளின் செயல்பாட்டிற்கு, நொதிகள் நல்லா வேலை செஞ்சாதான் ஒவ்வொரு செயலும் சரியாக நடைபெறும். அந்த நொதிகளின் செயலை கட்டுப்படுத்துவது இந்த மெக்னீசியம். அதோடு கூட மெக்னீசியம் செடிகளோட அடிப்பகுதியில் இருந்துட்டு ஃபாஸ்பரஸை நுனி பகுதிக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா நுனியில் தான் பூக்கள் பூக்கும். செலீனியம் அடுத்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, செடிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, எப்போவுமே செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதோட கூட சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், வெப்பம், அதிக குளிர், இதையெல்லாம் தாங்கி வளர்கிறதுக்கும் செலீனியம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உரத்தை இப்போ நாம் அது தயார் பண்ணுவோம். அந்த உரம் எல்லா வகை பூச்செடிகளுக்கும் நாம் உபயோகப்படுத்தலாம். ஃப்ளவர் மிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான 10 வகையான பொருட்களையும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இந்த 10 வகையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் ஏற்பட்ட, கிச்சனில் ஏற்பட்ட கழிவுப் பொருள்கள் தான். அதனால் எந்த ஒரு பைசா கூட செலவு இல்லை. செலவே இல்லாமல் அருமையான ஃப்ளவர் மிக்ஸு இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இது பீட்ரூட் தோல். இதை நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். இதை எந்த சத்துக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம். அடுத்தது ஆரஞ்சு பழத்தோல். இது NPK, மெக்னீசியம், கால்சியம். இந்த அமிலத்தன்மை
மண் கார அமிலத்தை நிலைநாட்டும், அதோட கூட பூச்சிகளையும் விரட்டக்கூடியது. இது காய வச்ச உருளைக்கிழங்கு தோல். இதில் வந்துட்டு பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம். அடுத்தது வெங்காயத்தோல். இது வந்து NPK, மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபர். இது மெயினாக சல்ஃபருக்கு தான். சல்ஃபர் வந்து புரத உற்பத்திக்கு உபயோகம் இருக்கும். அதோட கூட இதில் இருக்கிற வாடைகள் வந்து பூச்சிகளை விரட்டி விட்டுரும். அடுத்தது வாழைப்பழத்தோல். காய வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம். அடுத்தது முட்டை ஓட்டு தோல். இது பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம். மாதுளம்பழத்தோல். இது வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், ஜிங்க்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். காய்ந்த பூக்கள் மண்ணை வளமாக்கும். நைட்ரஜன், கார்பன். கடலைத்தோல் NPK, மண்ணை வளமாக்கும். நைட்ரஜன் சத்து செடிகளுக்கு தேவையானதை கொடுக்கும். இது காஞ்சு போன காப்பித்தூள் பவுடர். இதிலிருந்து சத்துக்கள் பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், நைட்ரஜன். இப்போ இந்த 10 பொருள்களையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கலந்து நாம் எல்லா பூச்செடிகளோட மண்ணுக்கும் கொடுத்து விட்ருவோம். காப்பித்தூள் தவிர மற்ற எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட காப்பித்தூளையும் போட்டு கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க இதை போய் செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு பூச்செடிக்கும் இந்த பாருங்கள், இந்த டபரால் ஒரு டபரா ஃபுல்லாக கொடுத்து விட்றலாம். இங்கே ஒரு ஒயிட் ரோஸ் செடி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பூவு. அதே செடியில் இன்னொரு ஒயிட் ரோஸ் பூவு இருக்குது. இங்கே பாருங்கள் மொட்டுக்களும் இருக்குது. இந்த செடியை வந்து நான் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ இந்த செடிக்கு இந்த உரத்தை கொடுத்துடலாம். மண்ணை நல்லா கிளறி விட்டுக்குவோம். மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை கொடுத்துடலாம். இந்த உரம் தான் நான் மாதம் ஒரு தடவை இந்த பூச்செடிகளுக்கு கொடுப்பேன். எங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் மண்ணை நல்லா கிளறி விட்டாச்சு. உரத்தை கொடுத்துடலாம். உரம் கொடுத்தாச்சு பாருங்கள். நல்லா செடியை சுற்றிலும் போட்டு விட்ருவோம். போட்டு விட்டு மண்ணோட நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டாக்கா அது சீக்கிரமாக மக்கி செடிக்கு சேர்ந்துடும். செடி தூர் இங்கே இருக்குது பாருங்கள். இது சுற்றிலும் போட்டு விட்டாச்சு. இதுக்கு இப்போ தண்ணி கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி இந்த உரத்தை தயார் பண்ணி உங்கள் தோட்டத்தில் இருக்க அத்தனை பூச்செடிகளுக்கும் கொடுத்து பாருங்கள், எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு. உங்கள் தோட்டத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.